சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்து ஒரு படம் யார் கூட பண்ண போறாரு, எந்த டைரக்டர் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வேட்டை படத்தோட படப்பிடிப்புல முக்கியமா மும்முரமா ஈடுபட்டு இருக்காரு. அதன் பிறகு லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல தலைவர் 171 திரைப்படத்தை எடுக்க போறாருங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சரி, இதுல என்னடா புதுசா ஒரு தகவல் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? புதுசா ஒரு தகவல் இருக்குங்க. இப்போ ஜெயிலர் பார்ட் 2ஓட தகவல் எல்லாம் அப்பப்போ உலா வந்துட்டு தான் இருக்கு. யார் எடுக்க போறா, யார் எடுக்க போறா அப்படிங்கிற பத்தின தகவல் வெளியே வந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் நடிகர் ரஜினிகாந்த பிரபல தயாரிப்பாளர் ஐசரி கணேசன் தொடர்பு கொண்டு பேசினதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு சில நாட்களுக்கு முன்பு இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் ஒரு பேட்டியில என்ன சொன்னாருன்னா, ஐசரி கணேசன் தன்னை தொடர்பு கொண்டு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு தன்னிட்ட பேசினதாகவும், அது வந்து கமல் அல்லது ரஜினியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹிண்ட்ஸ் கொடுத்து பேசினதாகவும் அவர் சொன்னதா சொல்லப்படுது. அதாவது ஐசரி கணேசன் ரஜினி வச்சு படம் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்ததா கண்டிப்பா அது கௌதம் வாசுதேவன் மேனன் கிட்ட தான் அந்த படம் போகுங்கிற மாதிரியும், அந்த படத்தை கௌதம் வாசுதேவன் மேனன் ரஜினிகாந்த் ஐசரி கணேசன் காம்போல அந்த படம் எடுக்கும்போது இது மெகா ஹிட் ஆகும் அப்படின்னும் ரசிகர்கள் இப்பவே கொண்டாட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கௌதம் வாசுதேவன் மேனன் நிறைய படங்கள்ல சூப்பரா எடுத்திருப்பாரு. வேட்டையாடு விளையாடுலாம் கமலுக்கு கொடுத்திருந்தாரு, செம்ம ஹிட்டா இருந்துச்சு. இப்ப ரீரிலீஸ் பண்ணப்போ கூட வேட்டையாடு விளையாடு திரைப்படம் நல்ல ஒரு ஹிட்டா தான் எல்லா இடத்துலயும் தேட்டர்லயும் போச்சு. அதே போல இப்போ ரஜினிகாந்தோட இணைஞ்சு கௌதம் வாசுதேவன் மேனன் ஒரு படம் கொடுக்கும்போது அது மெகா ஹிட் ஆகும் அப்படின்னு இப்பவே ரசிகர்கள் எழுத ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க.